ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லி மீடியா. வீக்லி மீடியா பாருங்க, வீக்லி கிரிக்கெட் நீங்க பேச தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ இந்த வாரம் நம்மளுக்கு நிறைய கண்டென்ட் கூட நிறைய அறிவுபூர்வமான கொஸ்டின்ஸும் இருக்கு. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எடுத்தானே கொஸ்டின்ஸ்குள்ள போயிடுவோமா? Yes. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து ரொம்ப லாஜிக்கலா திங்க் பண்ணி கேட்டிருக்காரு. இப்போ ரீசெண்டா நடந்துட்டு இருக்குல்ல ஏசியா பசிபிக் குவாலிஃபயர்ஸ். ஸோ அதுல இருந்து ஆகாஷ்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன ஆக்சுவலி வந்து இப்போ சூப்பர் சிக்ஸுக்கு மட்டும் நீங்க வந்து குரூப் ஸ்டேஜ்ல வந்து யார் வந்து அதிக பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்களோ, ஃபர்ஸ்ட் டேபிள்ல யார் ஃபர்ஸ்ட் முடிச்சாங்களோ அவங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து நீங்க சூப்பர் சிக்ஸ்ல எடுத்தோன்னே அவங்களுக்கு 2 பாயிண்ட்ஸோட நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இது வந்து எப்படி ஃபேரா இருக்கும்? சூப்பர் சிக்ஸ்னா ஃப்ரெஷ்ஷா தானே ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆகாஷ் வந்து அவரோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதையுமே நாங்க அதை பத்தி பேசுறோம். கொஸ்டின் வந்து செமையான கொஸ்டின் உண்மையிலேயே. லைக் வந்து நல்லா நீங்க சொல்ற மாதிரி தான் அறிவுபூர்வமா கேட்டிருந்தாங்க. இதுல ஆக்சுவலி லாஜிக்கலா பாத்தீங்கன்னா நீங்க அவர் கேட்கறது 100% கரெக்ட் தான். சரிங்களா? ஏன்னா வந்து ஒரு டீம் குரூப் ஸ்டேஜ் விட்டு சூப்பர் சிக்ஸ் போறாங்கன்னா ஃப்ரெஷ்ஷா ஒரு லைக் தே ஷுட் ஹேவ் தி ஈக்குவல் செய்யல. ஆனா வந்து இங்க ஒரு சின்ன பேக்லாக் மாதிரி இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி ஐசிசி அதான் வந்து பண்றாங்க. இது இப்போ கிடையாது. இட்ஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம் ஹேப்பனிங். 2022லயும் இதே மாதிரி வந்து வேர்ல்ட் கப் நடந்துச்சு பாத்தீங்கன்னா 23ல. அதுக்கு ஒரு குவாலிஃபயர்ஸ் வச்சிருந்தாங்க. நமக்கு தெரியும் லைக் வந்து வெஸ்ட் இண்டீஸ், ஸ்காட்லாந்து, நெதர்லாந்து, ஸ்ரீலங்கா, ஜிம்பாப்வே இந்த இதெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் குரூப் ஸ்டேஜ்ல நடந்துச்சு. குரூப் ஸ்டேஜ்க்கு அப்புறம் சூப்பர் சிக்ஸ்னு ஒரு கான்செப்ட் வரப்போ சூப்பர் சிக்ஸ்ல இதே மாதிரி ஒரு ஹெட் ஸ்டார்ட் கிடைச்சது. ஸ்ரீலங்கா வந்து 4 பாயிண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து 0 பாயிண்ட் இருந்துச்சு. வேற ஜிம்பாப்வே, நெதர்லாண்ட்ஸ்லாம் 2 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி அவார்ட் பண்ணிருந்தாங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ அந்த ஹெட் ஸ்டார்ட் அவங்க வந்து ஐசிசி கொடுக்குறாங்க. அதுக்கு லாஜிக்கல் எக்ஸ்பிளேஷன் அவங்க இது வரைக்கும் கொடுக்கல. பட் நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஐபிஎல்ல வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு அந்த டாப் 2ல முடிக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சான்ஸ் கொடுக்குறாங்க தெரியுமா? அந்த குவாலிஃபயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சான்ஸ் இருக்கும். செமிஃபைனல்ஸ் தோத்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சான்ஸ் இருக்கும். பிகாஸ் அது ஏன் கொடுக்குறாங்கன்னா, டோர்னமெண்ட் ஃபுல்லா நல்லா ஆடிட்டு அந்த ஒன் பேட் டே ஷுடன்ட் டிசைட் யுவர் ஃபியூச்சர். டாப் 2ல முடிச்சிருக்க. ஸோ ஒன் பேட் டே எல்லாருக்கும் நடக்க தான் செய்யும். அது வந்து செமிஃபைனல்ஸ்ல வரக்கூடாது. ஸோ வந்து உனக்கு எக்ஸ்ட்ரா சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. மேபி அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிச்சு கொடுக்குறாங்களோ இன்னும் குரூப் யோசிச்சு அவங்க கொடுத்தாலுமே வந்து இட் இஸ் லிட்டில் அன்ஃபேர் மாதிரி தான் தெரியுது பாக்குறதுக்கு. வேற நீ ஒரு மேட்ச் வந்து எக்ஸ்ட்ரா விளையாடி ஜெயிச்சு போன்றது வேறல்ல. கரெக்ட் தான், அது கரெக்ட் தான். அது அந்த அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது. அதான் சொல்றேன், லாஜிக்கல் எக்ஸ்பிளேஷன் அவங்க கொடுக்கல. ஓகே, அவர் ப்ரெடிக்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காரு. சோ அவர் ஆக்சுவலி ஓமான் எக்ஸ்ட்ரா சொல்லிருக்காரு. லைக் வந்து நான் வந்து நேபாள், குவைத் அண்ட் யுஏஇ, நேபாள் கன்ஃபார்ம் ஆயிருவாங்க. குவைத் ஆர் யுஏஇல ஒரு டீம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். குவைத் வந்து குரூப் ஸ்டேஜ்ல முடிச்சுட்டு துரத்தி விட்டாங்க, அமைச்சிட்டாங்க. இவரு வந்து குவைத்துக்கு பதில் ஓமான் சொல்லியிருக்காரு. சோ வந்து நேபாள், யுஏஇ, ஓமான் 3 பேர்ல 2 டீம் குவாலிஃபை ஆகும் அப்படின்னு இருக்காரு. ஓகே பார்க்கலாம். லைக் வந்து ஓமான் நாங்க சொல்லாத காரணம், அது டீம் முன்னாடி நல்லா பெட்டரா இருந்துச்சு. இப்ப கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. இந்தியா அகைன்ஸ்ட் நல்லா ஆடினாங்கன்னு சொன்னாலுமே கொஞ்சம் ஆன் பேப்பர் வீக்கா தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா? சோ அடுத்த கொஸ்டின் தினேஷ் குமார்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பீப்புள் மேக்கிங் ஃபன் ஆஃப் ஹர்ஷித் ராணா. ஹவு மெனி 22-year-old Indian player you know who can bowl 150 km/h without getting injured and also can bat instead of concentrating on your selfish personal agenda? For once look at ICT's future. இது ஆக்சுவலி ஒரு ஃபேன் வாரே போயிட்டு இருந்துச்சு கமெண்ட் செக்ஷன்ல. நான் வந்து என்னடா இது நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கேன்னு பாக்குறேன். 33 ரிப்ளை ப்ரோ அந்த கமெண்ட்டுக்கு. இவரும் மாத்தி இன்னொருத்தரும் வந்து மாத்தி அடிச்சிட்டு இருந்தாங்க. பட் ஓகே, இவர் கேட்ட கேள்வி வந்து லைட்டா ட்ரிகரிங்கா தான் இருந்துச்சு. லைக் வந்து பர்சனல் அஜெண்டாலாம் யாருக்கும் இல்ல. சரிங்களா? வந்து பர்சனல் ஒப்பீனியன்ஸ் தான் வைக்கிறோம். அஜெண்டான்றது ஒரு பெரிய வார்த்தை. இங்க வந்து இந்த என்னன்னு தெரியல, ரீசெண்டா அந்த அஜெண்டா ப்ரொபகண்டான்ற வார்த்தை எல்லாம் பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த அளவுக்குலாம் சீனே கிடையாது. சரிங்களா? எங்க ஒப்பீனியன் நாங்க சொல்றோம். அண்ட் அதுலயுமே நீங்க சொல்ற மாதிரி ஹர்ஷித் ராணா 150 போடுவாரான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. என்ன சொல்றாரு இவரு 150 அப்படின்னு செக் பண்ணி பாக்குறப்போ ஆக்சுவலி 150 அவர் வந்து ரொம்ப ரேரா தான் போட்டிருக்காரு. அதுலயும் ஐபிஎல்ல வந்து 1 or 2 மேட்சஸ் போட்டிருக்காரு. இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா ஒரே ஒரு T20ல ஒரே ஒரு பால் 151 ரீச் ஆயிருக்கு. 150 வந்து எப்பயாவது ரீச் பண்றதா 150 கணக்கே வராதுங்க. கன்சிஸ்டன்டா 150ல போகணும். இப்ப மைண்ட் யாதவ் நம்ம பார்த்தோம்ல, கன்சிஸ்டன்டா இப்போ ஒரு மேட்ச் ஆடினாருன்னா அந்த மேட்ச்ல 150 போட்டு வருவார். அந்த மாதிரி உம்ரான் மலிக் அந்த மாதிரி உம்ரான் மலிக்கா இருக்கட்டும், இவங்க எல்லாம் சொல்றேன். அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறப்போ ஒரு 140 நல்ல பேஸ் தான், இல்லன்னா சொல்ல. லேட் 140s மிட் 140ஸ்ல போடுற ஆள் தான் ஹர்ஷித் ராணா. அண்ட் ரெண்டாவது வந்து பேட்டிங் சொல்லிருக்காரு. பேட் ஹூ கேன் பேட் அப்படின்ட்டு. அவர் அடிக்கிற அந்த ஒரு 2 6 வச்சுட்டு நீங்க வந்து அவர் நல்லா பேட்டிங் ஆடுவார் நினைச்சீங்கன்னா உங்க ஒப்பீனியன் நீங்க மாத்திக்கோங்க. ஏன்னா நான் அடுத்து சொல்ல போறது அதுதான். சரிங்களா? இப்போ வந்து வேற யார் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்க. நான் ஆனஸ்டா சொல்றேன், கடைசி ஒரு 3 வருஷமா வந்து ஃபுல் டொமஸ்டிக்ஸ் ஃபாலோ பண்ணி எவ்வளவு லீக்ஸ் அக்ராஸ் ஃபாலோ பண்றேன்னு வியூவர்ஸ் உங்களுக்கே தெரியும். அண்ட் இதுல வந்து எல்லா லீக்ஸ்லயுமே குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 பேர் ஹர்ஷித் ராணா மாதிரி ஆள் என்னால காட்ட முடியும். சரிங்களா? இவங்க எல்லாம் இருக்கானுங்க, அடிக்கிறாங்க. ஒன்னும் இல்லைங்க, டெல்லி பிரீமியர் லீக்ல இவர் ஆடினாரு. சரிங்களா? இவர் வந்து 12 விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. இவரை விட பெட்டரா சுமித் குமார் பெனிவால்னு ஒரு பவுலர் இருந்தாரு. அவரு 17 விக்கெட், இவரோட அதிகமா. அவர் இன்ஃபேக்ட் கன்சிஸ்டன்டா 150 அடிப்பார். ஹைலைட்ஸ் போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். 150 கன்சிஸ்டன்டா போடுவாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர் வந்து 215 வச்சிருந்தாரு பேட்டிங்ல. He was more consistent with the bat than ஹர்ஷித் ராணா. ஹர்ஷித் ராணா 48 ரன் தான் அடிச்சிருந்தாரு. ஸ்ட்ரைக்கர் வந்து 145 150 சம்திங் அந்த ரேஞ்ச் தான் இருந்துச்சு. அப்ப நீங்க கம்பேர் பண்ணி பாக்குறப்ப இவரோட அவர் பெட்டர் தானே. ப்ராப்ளம் என்னன்னா, ஹர்ஷித் ராணாவை ஐபிஎல் டீம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்தாங்க, வளர்த்தாங்க. இப்ப வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்காரு. மீன்வேல் இந்த மாதிரி சுமித் குமார் பெனிவால் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் அவரும் யங் தான், 24 சம்திங் தான் அவர் ஏஜ் நினைக்கிறேன். அவர்லாம் இன்னும் ஐபிஎல் டீம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணல. அதனால வந்து கண்ணுக்கு தெரியல. இந்த மாதிரி 1000 பேர் வந்து நிறைய பேர் இருக்காங்க இந்தியன் லைக் வந்து டொமஸ்டிக்ஸ்ல.
ஐபிஎல் டீம்ஸ்க்கு அவங்க தேவைப்படணும் எடுக்க மாட்டாங்க. ஐபிஎல் டீம்ஸை பார்த்து இந்தியா டீமுக்கு வருவாங்க. சிவம் மாவிஸ் பிரைம் எக்ஸாம்பிள். இந்த வருஷம் சூப்பரா UP20 பெர்ஃபார்ம் பண்ணாரு. கண்டிப்பா ஐபிஎல் டீம்ஸ் வாங்குவாங்க. நீங்க வேணா பாருங்க. அவர் வந்து ஒரு நல்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு வருவாரு. நம்ம கேகேஆர்லயே பாத்துருக்கோம். நல்ல ஒரு அதை விட இப்போ 2.0 வந்திருக்காரு. நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. பவுலிங் அண்ட் ஃபிட்னஸ் பயங்கரமா ஃபிட்னஸா இருக்காரு. 149 150 எல்லாம் போறாரு அவர் ஆவரேஜா. அண்ட் பேட்டிங்குமே நம்பர் 5 எல்லாம் வந்து ஆடிட்டு இருந்தாரு. பட் நாங்க என்ன சொல்ல வரோம்னா ஹர்ஷித் ராணாக்கு அகைன்ஸ்ட் யாருமே பேசல. சரிங்களா? இஃப் ஹர்ஷித் ராணா அவருக்கு ரெகுலரா சான்ஸ் கொடுத்து ஹர்ஷித் ராணா கேன் ப்ரூவ் himself, will be the first person to raise our hands and say that we went wrong. கரெக்ட்டுங்க, எங்க ஒப்பீனியன் தப்பு, ஹர்ஷித் ராணா கெத்து தான் அப்படின்னு நாங்க வந்து ஒத்துக்கிறோம். ஆனா அவருக்கு அந்த கொடுக்குற சான்ஸ்ல நீங்க சொல்றீங்க டெட் ரப்பர்ஸ்ல மட்டும் தான் ஆடுறாருன்னு கமெண்ட் பண்றீங்க. அந்த டெட் ரப்பர்ஸ்ல ஆடுறதுலயுமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. அதுதான் எங்க கேள்வியே. ஒரு T20 ஃபர்ஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவருக்கு கொடுத்த சான்ஸ் சரியா யூஸ் பண்ணல. அவரு எக்ஸ்பென்சிவ் அடிச்ச 2 6க்கு நீங்க கரெக்ட் சொன்னீங்கன்னா, அப்ப ஹர்ஷதீப் சிங்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு கூட பிராக்டிஸ் வித்துறாரு. அவரு தான் அடிக்கிறாரு. அப்ப அதுக்குன்னு நம்ம சொல்லலாமா பேட்டிங் ஆடுறாரு ஹர்ஷதீப் சிங் விளையாடணும். ஒரு எப்பயாவது ஒரு மேட்ச் வந்து புவனேஸ்வர் குமார் ஒரு 50 அடிச்சிருக்காரு. அந்த மாதிரி அடிச்சிருந்தா ஓரளவுக்கு டீசென்டா பேட்டிங் கான்ட்ரிபியூட் பண்றவர்னு ஒத்துக்கலாம். அதுதான் எங்களோட பாயிண்டா இருக்கு கடைசியில. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துறோம். லீலக்ஸ் லாலியட்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மும்பைல அப்படியே 40 to 50 இயர்ஸா இருக்கு. அது உங்க கண்ணுக்கு தெரியல. சிஎஸ்கே கோட்டல நெக்கி மோஹித் சர்மா எல்லாம் டெபியூட் பண்ணாங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியல. ஆனா இந்த ஹர்ஷித் ராணா மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியுறானா அப்படின்னு கேக்குறாரு. இது நல்ல கேள்வி. இது படிக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நல்லா கேட்டிருந்தாரு. ஆக்சுவலி அவர் கேட்ட கேள்வி வந்து 100% வேலிட் தான். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன், லாஜிக்கல் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன். இப்போ இந்த மும்பை லாபின்னு சொல்றாருல, அது வந்து கண்டிப்பா இருந்துச்சுங்க. லைக் வந்து 1980 70ஸ்ல இருந்து 2015 வரைக்குமே வந்து மும்பை லாபின்னு இருந்துச்சு. மும்பைல இருந்து எப்பவுமே ஒருத்தர் வந்து இந்தியா டீம்ல இருந்துட்டே இருப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற மாதிரி இந்த பிராட்காஸ்டிங், இந்த லைவ் டெலிகாஸ்டிங்லாம் அப்போ கிடையாது. சரிங்களா? அப்போ வந்து நீங்க செலக்டர்ஸ் கண்ணில் தெரியணும்னா நீங்க வந்து ஒரு ஃபேமஸான சிட்டியில இருந்தா மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியும். அங்கதான் வந்து இந்த செலக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ இருந்த ஃபேமஸ் சிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மும்பை, சென்னை, டெல்லி, கொல்கத்தா, பெங்களூர், ஹைதராபாத் கூட கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இந்த 5 சிட்டில நீங்க வந்து சிட்டில வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா சிட்டில நீங்க ஆடுறப்ப செலக்டர்ஸ் கண்ணுக்கு எக்ஸ்ட்ராவா தெரிவிங்க. சரிங்களா? அதனாலதான் வந்து இந்த மேஜர் சிட்டிஸ்ல இருந்து எல்லா பிளேயர்ஸ் வந்து இருந்துட்டே இருந்தாங்க. நீங்க மும்பை மட்டும் பாக்குறீங்க. ஆக்சுவலா டெல்லியில இருந்து நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க, ரெகுலரா ஆடிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து கொல்கட்டால இருந்து ரெகுலரா பிளேயர்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. மும்பை மட்டும் கன்சிஸ்டன்டா இருந்தாங்க. ஏன்னா அதான் வந்து கிரிக்கெட் கேபிட்டல். அது ஒரு ரீசன். இப்போ வந்து இது எப்போ வரைக்கும் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஒரு பினாமினல் வரதுக்கு முன்னாடி வரைக்கும். ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறம் ஐபிஎல்க்கு அப்புறம் என்ன ஆச்சு? பிராட்காஸ்டிங் வந்து அதிகமாச்சு, டெலிகாஸ்ட் அதிகமாச்சு, ரெவன்யூ அதிகமாச்சு. அதுக்கப்புறம் ஐபிஎல் டீம்ஸை பார்த்தா வந்து இந்தியன் டீமுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது நம்மளுக்கே தெரியும். அதை நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல தான் வந்து இந்த சிஎஸ்கே லாபி அப்படிலாம் ஸ்டார்ட் ஆச்சு. பேசிக்கா என்னன்னா வந்து ஒரு இந்தியன் டீம் கேப்டன், அதாவது என்ன ஓப்பனா சொல்றேன், எம்எஸ் தோனி இந்தியா டீமுக்கு ஒரு பிளேயர் எடுக்கிறா இருந்தா அவர் வந்து ரெகுலரா ஆடிட்டு இருக்கிற ஒரு பிளேயர், சிஎஸ்கே ஆடுற ஒரு பிளேயர். சரியா? அவர் வந்து எப்படி யூஸ் பண்ணுன்ற விஷயம் அவருக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ ஜடேஜா, அஸ்வின், அதுக்கப்புறம் மோஹித் சர்மா பர்பிள் கேப் வாங்கினதுக்கு அப்புறம் எடுத்தாரு. பவன் நெகிக்கு ஒரே ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் ஆஷிஷ் நேரா நீங்க மென்ஷன் பண்ணல. ஆஷிஷ் நேரா ரிட்டையர்மெண்ட்லாம் ஆயிட்டு சிஎஸ்கே நல்லா போறதுக்கு அப்புறம் திரும்ப 2016 T20 வேர்ல்ட் கப்ல ஆஷிஷ் நேரா ஆடினாரு. தோனி நோஸ் ஹவ் டு யூஸ் them. இது தோனி இருக்கிறப்ப மட்டும் தான் நினைச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கோலி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா சஹலுக்கு எக்ஸ்ட்ரா சான்ஸ் கிடைச்சது. ஏன்னா கோலி வந்து ஒரு லெக் ஸ்பின்னரை நம்புற ஒரு ஆளு. அதனால சஹலுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. சிராஜுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நிறைய சான்ஸ் கொடுத்தாரு. ஏன்னா வந்து 2 பேருமே ஆர்சிபில இருந்தாங்க. he knew how to use them. அதேதான் மும்பை இந்தியன்ஸ்லயுமே. மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா கேப்டன் இருந்ததுக்கு அப்புறம் இஷான் கிஷானுக்கு ரோஹித் சர்மா கொடுக்காத சான்ஸா? இஷான் கிஷான், திலக் வர்மா, குருணால் பாண்டியா, அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ராவை பெட்டரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சது ரோஹித் சர்மா தான். கோலி கேப்டன்சில நல்லா பண்ணிட்டு இருந்தாலுமே ரோஹித் சர்மா கேப்டன்சில இன்னுமே வந்து சாலிடா போட ஆரம்பிச்சார் பும்ரா. பிகாஸ் தி ஒன்லி அண்டர்லைனிங் ஃபேக்ட் ரோஹித் சர்மா நியூ ஹவ் டு யூஸ் பும்ரா. சோ இந்த மாதிரியே இந்தியா கிரிக்கெட் டீமுக்கு யாரெல்லாம் வந்து கேப்டனா இருந்திருக்காங்களோ அவங்க ரெஸ்பெக்டிவ் பிரான்சைஸ்ல இருந்து பிளேயர் எடுக்கிறது சகஜம் தான். அது நார்மல் தான். சரிங்களா? அந்த மாதிரி கில் வந்து குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து பிரசித் கிருஷ்ணாவோ இல்ல முகமது சிராஜோ இல்ல ரவி ஸ்ரீனிவாசன், சாய் கிஷோருக்கோ சான்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா நாங்க எதுவுமே கேள்வி கேட்க போறது இல்ல. இதுலயுமே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா தோனி, ரோஹித் சர்மா, கோலி எல்லாம் வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ் மினிமம் அவங்க பிரான்சைசிக்கு கேப்டன்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்தாங்க இந்த பிளேயர்ஸ் எல்லாம். சரிங்களா? இப்ப சிஎஸ்கே மும்பை வந்து நம்ம ஏன் அந்த டைம்ல நிறைய பிளேயர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த 2 பிரான்சைஸுமே வந்து மாத்தி அடிச்சுட்டே இருந்துச்சு கப்பு. அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுனால ஒரு பிரான்சைசி சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது அதுல விளையாடுற பிளேயர்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கனால அந்த பிரான்சைசி சக்சஸ்ஃபுல்லா ஆகுது. சோ அதுல வந்து நல்லா எல்லா கண்ணுக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ். இப்ப மோஹித் சர்மா எல்லாம் வந்தாருன்னா அது பர்பிள் கேப் வாங்கி வந்தார் சிஎஸ்கேல இருந்து. சோ அந்த மாதிரி நல்லா தெரிஞ்ச பிளேயர்ஸ்னால அவங்க வந்து ப்ராமினெண்டா விளையாடுனாங்க. ஹர்ஷித் ராணா நீங்க சொல்லலாம் கேகேஆர் கப் அடிச்சிருக்காங்க, ஹர்ஷித் ராணா வந்து அதுல பார்ட்டா இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் டூ ஏர்லி மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதனாலதான் நாங்க எல்லா இடத்துலயுமே சொல்லுவோம் நிறைய பேர் கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் வந்து கிராஸ் பண்ணிட்டு அவர் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவோம். அண்ட் அதுமே ஆல் ஃபார்மேட் பிளேயர் தான் அங்க இடிக்குது. லைக் வந்து T20ல சான்ஸ் கொடுக்குறாரு. ஆக்சுவலி லிமிடெட் ஓவர்ஸ்ல நான் ஒத்துப்பேன். ஹர்ஷித் ராணா நல்ல பவுலர் தான். T20ல தாராளமா எடுத்துட்டு போகலாம். ஆனா அங்க விளையாட மாட்டேங்கிறீங்க ஹர்ஷித் ராணாவை. நீங்க ஆனா ஊர் ஃபுல்லா எடுத்துட்டு போய் வந்து எல்லா இடத்துலயும் ஹர்ஷித் ராணா உட்கார வைப்பீங்க. அதுதான் ஏன்னு தெரியல. சோ அண்ட் கமிங் டு தட், ஹர்ஷித் ராணா உங்க கண்ணுக்கு தெரியுதா கேகேஆர் கோட்டான்னு கேட்கும்போது அங்க மட்டும் வந்து கோச் கம்பீரோட இன்ஃபுளுன்ஸ் தான் இருக்கு. இங்க வந்து கேப்டன் இன்ஃபுளுன்ஸ் இல்ல, கம்பீரோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கே. கம்பீர் ஐடென்டிஃபை பண்ண பிளேயர் தான் ஹர்ஷித் ராணா, இல்லன்னு சொல்ல. நல்ல டேலண்ட் தான். எந்த கோச்சுமே வந்து இப்ப டிராவிடா இருக்கட்டும், முன்னாடி ரவி சாஸ்திரியா இருக்கட்டும், எந்த கோச்சுமே வந்து அவங்களோட இன்னொரு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து மாத்தினதே கிடையாது. இப்ப ரயன் டெண்டாஸ்கட்டா இருக்கட்டும், மார்னே மார்க்கலா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கம்பீர் தான் எடுத்துட்டு வந்தாரு. அபிஷேக் நாயர்
மறந்துட்டீங்க. அபிஷேக் நாயரா இருக்கட்டும், இவங்கலாம் வந்து கம்பீர் முழுக்க முழுக்க கேகேஆர்ல கம்பீர் ஒர்க் பண்ணி அவரு கம்ஃபர்டபுளா இருக்கு. அதனால எனக்கு இந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தது. எந்த கோச்சுமே அந்த மாதிரி பண்ணதில்ல. சோ அங்கேயுமே ஸ்டாஃப் மெம்பர்ஸுமே வந்து இதுல பண்ணி, இப்ப அர்ஷித் ராணா மாதிரி ஒரு பிளேயருக்கும் வந்து சான்ஸ் கொடுத்து சுப்மன் கில்லுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரை இன்சஸ்ட் பண்ணி எல்லா இடத்துல நுழைக்கும் போதுதான் எங்களுக்கு வந்து ஏன் இவர் எல்லா இடத்துல திணிக்கிறாரு, அப்போ ஏன் மத்த பிளேயர்ஸ்க்குலாம் என்ன வேலை இருக்கு அப்படின்றதுதான் எங்களோட மொத்தமா நாங்க பார்க்கும்போது எங்களோட ஆதங்கமா இருந்துச்சு. அதுல ஹர்ஷித் ராணாவும் இருக்கிறனால நாங்க ஹர்ஷித் ராணா வந்து மென்ஷன் பண்றோம். இதுதான் உண்மை. சரி, ஓகே கைஸ், ஒரு வழியா கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு. கொஸ்டின்ஸ் கொஞ்சம் லாங்கா தான் போச்சு. நாங்க எங்க சைட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்கணும். இந்த அறிவுபூர்வமான கொஸ்டின் நீங்க கொஸ்டின் கேட்டெல்லாம் தப்பு இல்ல, அது கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு வந்து மாற்று கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, ஓகே, கண்டென்ட்டுக்குள்ள போயிடுமா? ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்னது, விராட் கோலி ரிட்டையர் ஆக போறாரா, ஆர்சிபில இருந்து விளையாட போறது இல்ல விராட் கோலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலான நியூஸ் வந்துச்சு. என்னடா இப்பதான் போன வாரம் வந்து ஆஸ்திரேலியா சீரிஸோட இந்தியாக்கே விளையாட மாட்டாரு விராட் கோலி ரிட்டையர் போறாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ ஆர்சிபின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்க்கும்போது தெரிஞ்சு ரேவ் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மீடியா ஹவுஸ்ல இருந்து ரோஹித் ஜாக்லன் அவர் ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருக்காரு. இது மாதிரி ஆர்சிபிக்கு 2026 ஐபிஎல் பிராண்ட் கான்ட்ராக்ட வந்து சைன் பண்ணவே இல்லை விராட் கோலி. சோ வந்து பிராண்ட் கான்ட்ராக்ட்னா என்ன, இப்போ ஆர்சிபிக்கு ஒரு ஃபேஸ் வந்து யாருன்னா விராட் கோலி தான். இப்போ ஆட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஆட்ஸ்ல அவங்க தான் ப்ராமினென்ட்டா இருப்பாரு, பக்கத்துல 2 பேர் இருப்பாங்க, வேற பிளேயர்ஸ் இருப்பாங்க. அந்த மெயின் கான்ட்ராக்டே வந்து சைன் பண்ணல விராட் கோலி, விச் இண்டிகேட்ஸ் தட் நீங்க வந்து ஒரு ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட பாக்கணும். நீங்க வந்து ஆர்சிபிக்கு வந்து எவ்வளவு நாள் தான் என்னைய வச்சு ஓட்டிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி சைட்ல இருந்து ஒரு டாக்ஸ் இருக்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சோ இது வந்து ப்ரீவியஸ் இயரே வந்து விராட் கோலி கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்க ஆர்சிபி, இது மாதிரி நீங்க கேப்டன்சி எடுத்துக்கோங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் அவர் ஆனா கிளியரா சொல்லிட்டாரு, யங்ஸ்டர்ஸ் நீங்க ஃபியூச்சரை தான் பார்க்கணும், இப்ப திரும்ப திரும்ப நானே வந்து கேப்டன்சி பண்றதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது, நீங்க ஃபியூச்சர்ல இருந்து ஒரு ப்ராஸ்பெக்ட் எடுத்து தான் பண்ணணும். ரஜத் பண்ணிட்டா இருக்காரு, அவருமே வந்து ஒரு நல்ல கேப்டன் மெட்டீரியல் தான், அவருக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து இன்சிஸ்ட் பண்றாரு. அதே மாதிரி இந்த வருஷம் இன்னும் பிராண்ட் கான்ட்ராக்டே அவர் வந்து சைன் பண்ணலன்ற பட்சத்துல ஒரு விளையாடுவாரா அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு வந்து தள்ளப்பட்டுச்சு. ஆமா, இதான் வந்து ரூமரா கடைசி 3-4 டேஸ் போயிட்டு இருந்துச்சு. இது ஆக்சுவலி வந்து அவர் ரொம்ப ட்ரஸ்டபிளான ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் ரோஹித் ஜக்லான் அப்படின்றப்போ அவர் வாயிலிருந்து வருதுன்னு தான் இங்க வந்து மேட்ரே. சோ இதுல ஆக்சுவலி நிறைய பேர் இது எப்படி தப்பா இன்டர்பிரட் பண்ணிட்டாங்கன்னா, ஆர்சிபி கான்ட்ராக்டே வந்து விராட் கோலி சைன் பண்ணல, ஆர்சிபிக்கு அடுத்த வருஷம் ஆடவே மாட்டாரு விராட் கோலி அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, ஹரி சொன்ன மாதிரி தான் பிராண்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணல. சோ இட்ஸ் a ஃபியூச்சர் இண்டிகேஷன். லைக் வந்து ரொம்ப வருஷம் இருக்க மாட்டேன்டா, சீக்கிரம் வந்து அடுத்த பிராண்டை டெவலப் பண்ணுங்கடா, லைக் பிராண்டோட ஃபேஸ் வந்து மாத்துங்கடா. ஒரு பிரான்சைஸ் வந்து இருக்காங்க 2008ல இருந்து ஒரே ஆள தான் வந்து ஃபேஸ் ஆஃப் த பிரான்சைஸை வச்சிருக்காங்க. அந்த அவரும் வந்து இருக்காரு இருந்துகிட்டே இருக்காரு. அந்த மாதிரி இல்லாம நம்ம பிரான்சைஸ் வந்து அடுத்த செட் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. நாங்க சொல்ல ரோஹித் ஜக்லானே வந்து இவர் தோனி மாதிரி இல்லாம, தோனி பண்ண மாதிரி இவர் பண்ணாம, இவர் வந்து ஓடிஐ ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே வந்து சீக்கிரம் ரிட்டையர்மெண்ட் ஆகிற மாதிரி தான் பிளான்ஸ் இருக்கு விராட் கோலிக்கு அப்படின்னு வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காரு. நம்பிக்கை இல்லைன்னா ஒரு யூடியூப் சேனல்ல நாங்க லிங்க் அனுப்புறோம், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. எதுவுமே எங்க வார்த்தை கிடையாது, சரிங்களா? பட் எனிவே பாயிண்ட் அதுதான். லைக் வந்து கோலி சைட்ல இருந்து பார்க்கும்போது அவர் தெளிவா நிறைய இன்டர்வியூஸ் சொல்லிட்டாரு. லைக் வந்து லண்டன்ல செட்டில் ஆயிட்டாரு, ஆல்ரெடி அங்க வீடு வாங்கிட்டாரு, லண்டன்ல வந்து ஃபேமிலியோட செட்டில் ஆக போறன்ற மாதிரி தான் ஒரு பிளான். சோ இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் ரிட்டையர் ஆகிட்டு போறது நல்லதுன்னு அவர் யோசிக்கிறாரோ. விராட் கோலி பிராண்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணாததுக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்கு. லைக் இப்போ ரீசெண்டா நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, ஆர்சிபியோட ஓனர் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் வந்து ஆர்சிபி பிரான்ச்சைஸே விற்க போறாங்கன்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு ரீசனை மைண்ட்ல வச்சுட்டு கூட விராட் கோலி வந்து பிராண்ட் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணாம இருந்திருக்கலாம். பட் எனிவே இதுவா இருந்தாலுமே வந்து விராட் கோலி வாயிலிருந்து வர வரைக்கும் ரூமர்கள் நம்ப வேணாம் டோலர்களே. இதை சொல்லிட்டு அடுத்த நியூஸுக்கு போலாம். அடுத்த நியூஸ்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 2008ல இருந்து ஒரு பிரான்சைசி சொன்னோம்ல, சிஎஸ்கே அவங்க வந்து சில ரிலீசஸ் எல்லாம் விட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்பஸ் வந்து ஒரு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு அது யாருன்னு சொல்லிடுறேன். ஒன்னு வந்து திரிபாதி, ஹூடா, விஜய் சங்கர், டெவான் கான்வே, அதுக்கப்புறம் சாம் கரன். ஓகேங்களா? இதுல வந்து 4 பேர் நாங்களே கன்ஃபார்மா சொல்லிட்டோம். சொல்லி 2 வாரம் ஆச்சுங்க, 1 மாசம் கிட்ட ஆக போகுதுங்க. இப்பதான் வந்து இதையே கண்டுபிடிக்கிறியான்ற மாதிரி கிரிக்பஸ் வந்து கண்டுபிடிச்சோன்னு சொல்லியிருக்கான். இதுலயும் ஒரு ஃபேக் நியூஸ் வந்து ஒன்று விட்டுருக்கான். இது மாதிரி சாம் கரன் நாங்க சொல்றது இல்ல, முன்னாடி சாம் கரன் ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையா எனக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். நான் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருந்தேன், சாம் கரன் ரிலீஸ் பண்ணா மேபி காசு கிடைக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு தான் பேட்டில் போச்சு தவிர கண்டிப்பா பண்ணுவாங்க நான் மென்ஷன் கண்டிப்பா பண்ணுவாங்க. எங்க நியூஸ் வந்துச்சுல நாங்க சொல்லவே கிடையாது. கிரிக்பஸ் வந்து லைக்லி டு ரிலீசஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பட்டியலை விட்டு சாம் கரனை நுழைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே வந்து பயோ பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்விட்டர்ல எக்ஸ்ல வந்து மாத்திருக்காங்க. இது மாதிரி இந்த ஹேண்டில் இருந்து சொல்ற நியூஸ் தான் நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணணும், வேற எவன் சொல்றது நீங்க கேட்க கூடாது நான் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஒரு கிஃப்ட் பிளே வித் சாம் கரன் அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டு வேறுட்டே வந்து சாம் கரன் வந்து அது ஃபேக் நியூஸ்ன்ற மாதிரி அதை எக்ஸ்பிளிசிட்டா காமிச்சிட்டாங்க. ஸோ
என்ன பண்ணிட்டு இருக்கு கிரிக் பஸ் விட்டதே லைக்லி நியூஸ், அது இது மாதிரி லேட்டா விட்டுட்டு கோலாரா ஒரு நியூஸ் விட்டுருக்காங்க. நம்மளே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெஃபரன்சஸ்க்குலாம் வந்து இந்த கிரிக் இன்ஃபோ கிரிக் பஸ் மாதிரி யாருன்னு ட்ரஸ்டட் சோர்ஸை தான் வந்து நம்பி பேசுவோம். உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா இது எம்எல்ஏ கிட்ட வரீங்க, இது எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனை எங்க போகுதுன்ற மாதிரி கிரிக் பஸ்ஸே இந்த மிஸ்டேக் பண்ணா ஓகே வாட் எவர் அவங்க ஏதோ சொல்றாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்த செட் ரூமர்ன்றதோட இதுவுமே கொஞ்சம் கன்ஃபார்ம் சோர்ஸ் தான். லைக் வந்து இந்த வாரம் ஃபிளெமிங், ருத்ராஜ் கேக்வாட், தோனி எல்லாம் வந்து ஒண்ணு கூடி அடுத்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கு உண்டான ரிட்டன்ஷன்ஸை வந்து ஃபைனலைஸ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து என்னடா ஏன் இவ்வளவு அர்ஜென்டா பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிட்டன்ஷன் வந்து டெட்லைன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம போன வீக்லி இப்படியே பார்த்திருந்தோம். லைக் November 15க்குள்ள டீம்ஸ் வந்து ஃபைனல் ரிட்டன்ஷன் இதை வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம ஆக்ஷனோட டேட்ஸுமே வந்து தற்காலிகமாக டேட்ஸ் வந்து என்னன்றது நம்ம போட்டிருந்தோம் போன வீக்லி இப்படியாவே. அதனால இதுக்கப்புறம் கொஞ்சம் வாரமா தான் போயிட்டு இருக்கோம். எல்லா டீம்ஸும் வந்து ரிட்டன்ஷனுக்காக வந்து மீட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துட்டு வந்து சேர்க்கறது நம்மளோட கடமை இல்லவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இது எப்படா முடியும், ஒரே போர் அடிக்குது. நெக்ஸ்ட் இந்தியா ஆஸ்திரேலியா மீட்டிங்கோட இருக்கும். பட் இருந்தாலும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லிட்டே இருக்கணும்ல. ஸோ போன வீக்லி இப்படியே வந்து இந்தியா வர்சஸ் மேட்ச் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோமால இருந்தேன். இந்த வாட்டி கோமால இல்ல, செகண்ட் மேட்ச் வந்து நான் பாத்துட்டு இருந்தேன். ஸோ என்னங்க, நம்ம சொன்ன மாதிரி இந்தியா வந்து ஒரு ஒன் சைடட் விக்டரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தோம். அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு இந்த வெஸ்ட் இண்டீஸ் பயில கோவம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டபால் சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே வந்து ஒரு சீக்கிரம் ஒரு 200க்குள்ள முடிஞ்சிருன்னு பார்த்தா 250 வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. பட் தே ஷுட் பிளே த ஃபாலோ ஆன். இப்போ வந்து ஃபாலோ ஆன் விளையாடிக்கிட்டு 273 ரன்ஸ் ட்ரையல்ல இருந்தாங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் போகுது. இப்ப பாத்தீங்கன்னா ட்ரையல் பை 18 ரன்ஸ், அவர் 250 ரன் என்னமோ அடிச்சு வச்சிருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங் இன்டென்ட் தெரியுது வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட. 3 விக்கெட் தான் விட்டுருக்காங்க. அதுதான் பட்சத்துல வந்துட்டாங்க தேர் ஆல்மோஸ்ட். பட் ஆனா வந்து ஜெயிக்க முடியும்னா நம்ம வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பிகாஸ் இந்தியாஸ் பேட்டிங் லைனப் இஸ் வெரி டாமினேட்டிங். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே பாத்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் என்னோட ரொம்ப பிடிச்ச பிளேயர். ரீசெண்ட் டேஸ்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நல்லா கூவிட்டே இருக்கு. ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ், ஒரு அன்பார்ச்சுனேட் ரன் அவுட் ஃப்ரம் பிட்வீன் கில் அண்ட் ஜெய்ஸ்வால். அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண முடியாதுங்க. அதுக்கெல்லாம் வந்து கில்லெல்லாம் நீங்க காரணம் சொன்னீங்கன்னா நான் இதை என்ன சொல்றதே தெரியல. அது ஹேப்பன்ஸ் இன் கிரிக்கெட், அவ்வளவுதான். பட் ஆனா வந்து அது ஒரு அந்த காலே வந்து தேவையில்லாத கால். அதுதான் நான் சொல்லுவேன். அது ரன்னே ஜெய்ஸ்வால் கிட்ட வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அவர் அடிச்சுட்டு குடுக்குன்னு ஓடிடுறாரு. அது வந்து நீங்க நிறைய பேர் சொல்லலாம். லைக் நான் ஆன்லைன்ல பார்க்கும் போதுமே கில்லோட தப்பு தான். ஏன்னா வந்து ஸ்ட்ரைக்கர் ஒரு கால் கொடுக்குறாங்க, ஸ்ட்ரைக்கரை ட்ரஸ்ட் பண்ணி ஓடணும். நிதிஷ்குமார் ரெட்டி அந்த மாதிரி ஓடி இருப்பாரு. நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் இதே மாதிரி கில் நான் சைக்கிள் இருக்கிறப்போ கில் ஓடுறாரு. அதான் என்ன டிஃபரன்ஸ்னா தட் வாஸ் நாட் அ ரன். அது ஓடியே இருக்க தேவையில்லை. பாதி கிரிஸ்ல வந்து பாத்தல அது எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி பாதி கிரிஸ்ல அவுட் ஆயிருப்பாரு. நீ கில்லாம் இதுக்கெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது. தப்பா அடிக்கலாம் நாங்களும் அடிக்கதான் போறோம் அடுத்த வீடியோல. ஆனா எல்லாத்துக்கும் அடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஸ்வால் சொல்லணும். லைக் அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், ரன் அவுட் அடிக்கடி ஆகிறாரு. அதே மாதிரிட்டு விராட் கோலி கூடயுமே இதே தான் பண்ணாரு. லைக் வந்து ஆஸ்திரேலியால போறப்போ ருத்ராஜ் கிட்டே இதை தான் பண்ணாரு. அதே ஆஸ்திரேலியா T20ல இருக்கும்போது. சோ ஜெய்ஸ்வால் கொஞ்சம் காலிங் பெட்டரா கொடுத்தா பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா KL ராகுல் வந்து ஒரு 30 ரன் அந்த மாதிரி ஆச்சாரு. கில் அவர் வந்து ஒரு 150 அடிச்சிட்டாரு. தலைவர் வந்து இங்கிலாந்துலயே போய் அடிச்சிட்டாரு. இப்போ வந்து இந்தியால சொல்லுவாங்க அது மாதிரி டெஸ்ட் மேட்ச்ல ஒரு நல்ல ஒரு ப்ராமினென்ட்டா விளையாடிட்டு இருக்காரு கில். எனக்கா இது கனவா நினைவான்ற மாதிரி எங்களுக்குமே ஆச்சரியமா தாங்க இருக்கு. கில் வந்து நாங்க டெஸ்ட் மேட்ச்ல இப்படி விளையாடுவாருன்னு சொல்லிட்டு நாங்க கன்சிஸ்டன்டா விளையாடுவாருன்னு எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் சாய் சுதர்சன் வந்து ஒரு 80+ ஸ்கோர் அடிச்சாரு. நிதிஷ்குமார் ரெட்டி அவர் எங்க இருந்தாரு, கோமால இருந்தாருன்னு தெரியல, என்ன மாதிரிதான் இருந்தாரு. பட் ஆனா அவருமே வந்து 45 என்னமோ அடிச்சாரு. அவரு கூட சேர்ந்து த்ரூ ஜுரேல் ஒரு 40 அடிச்சாரு. எல்லாருமே சூப்பரா ஆட்டாங்க. 30 ரன் குறைஞ்சு யாருன்னு எந்த பேட்ஸ்மேனும் விளையாடுங்க இந்தியாவில். அந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் பேட்டா பிச்சுனா போதுமே, சிட்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சும்மா பூந்து விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங்ல வந்து பெரிதாக சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஏதோ ஒரு 2-3 விக்கெட் ஒரு ஸ்பின்னர் பூந்துச்சுங்க. வேரிக்கட் எஸ் அவருக்கு வந்து பூந்துச்சு. மத்தபடி யாருமே நல்லா போடலங்க. அந்த அதர் ஹேண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியாவோட பவுலிங் வந்து நம்ம சொல்லி ஆகணும். குல்தீப் யாதவ் பாத்தீங்கன்னா ஒரு இன்டெஸ்பிகபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவரு ஒரு 5 விக்கெட். அது திருப்பம் வந்து T20 இருக்கட்டும் டெஸ்டா இருக்கட்டும், நான் எல்லா இடத்துலயும் வருவேன்டா குல்தீப் அண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதான் குலதெய்வம் யாதவ். ஓகே, இது மாதிரி கூட வந்து நம்ம ஜடேஜா அவர் பேட்டிங்கா இருக்கட்டும் பவுலிங்கா இருக்கட்டும், எனக்கு வயசே ஆவலடா கண்ணா, நான் எங்க வந்தாலும் எப்போ வந்தாலும் அடிப்பேன்டா அந்த மாதிரி அவர் பேட்டிங் கொடுத்தாலும் அடிக்கிறாரு. பவுலிங்கும் இப்போ ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சூப்பரான டிஸ்பிளே, ஆல்ரவுண்டர் டிஸ்பிளே ஃப்ரம் ஜடேஜா கண்டினியூஸ். அதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிகிறப்போ ஃபாலோ ஆன் என்ஃபோர்ஸ் பண்றாங்க இந்தியா. அப்பா சூப்பரா சொன்ன மாதிரி நடக்குது. Day 4 மேட்ச் ரேப் அப் பண்ணிடுவாங்க ஏ அப்படின்னு பாத்துட்டு இருக்கிற சமயத்துல முன்னாடி சொன்ன மாதிரிதான் வஷி சிட்டிக்கு வருது அப்படின்ற மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் ஒரு வழியா வந்தானுங்கடா. ஒரு 6 நாள் 7 நாள் கழிச்சு ஃபைனலி கம் இன்டு தி பிக்சர். இப்போ நாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றப்போ பிக்சர்லாம் ஜெயிக்கிற மாதிரிலாம் இல்ல, இப்போதான் மேட்ச்க்குள்ளே வந்திருக்காங்க.
இப்பதான் எனக்கு பேட்டிங் ஆட தெரியும்னு காட்டுறாங்க. 252 for 3 நாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அதுல ஜான் கேம்பல்னு ஒருத்தர் வந்து ஓப்பனிங் அடிச்சாரு, செஞ்சுரி அடிச்சாரு. இப்போ வந்து ராஸ்டன் சேஸ் அண்ட் ஷே ஹோப் 2 பேரும் ஆடிட்டு இருக்காங்க. ஷே ஹோப் இஸ் நியரிங் செஞ்சுரி. எல்லாமே ஓகே. டே 5 போயிரும் போல. அது நினைச்சேன் போகணும்னு இருந்திருக்குங்க, அதனால டே 5 போயிடுச்சு. பேட் ஆஃப் பிட்ச். எஸ். அண்ட் இதுல வந்து முக்கியமான இன்னொரு விஷயம், ஷார்ட் லெக்ல ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணாரு பாருங்க நம்ம சாய். அவர் பந்தை பிடிக்கவில்லை, பந்துதான் அவரை பிடித்தது. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபைனலி கம் ட்ரூ இன் ரியல். ஒரு ஸ்வீட் ஷாட் ஒன்னு அடிக்கிறாருங்க பேட்ஸ்மேன், என்ன ஃபோர்ஸ், பக்கத்துல இருக்கவங்க திரும்பிடுவாங்க. அவர் ஆனா ஆல்மோஸ்ட் திரும்பவே இல்லை. அவர் இப்படி என்னமோ வச்சிருக்காரு, அவர் ஹெல்மெட் கிட்டேயும் கை கிட்டேயும் பால் வந்து லாக் பண்ணிட்டாரு. இதுல பெரிய விஷயம் என்னன்னா வந்து அந்த பால் வந்து லாக் பண்ணதுதான். எல்லாருமே வந்து இப்படி தடுத்துட்டு விட்டுருவாங்க, பட் ஆனா அவரு லாக் பண்ணிருக்காரு பால. அதுதான் வந்து சாய் சுதர்சன் வந்து ஒரு பெரிய கேட்ச்னே சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல எப்படி ஒரு டெஸ்ட் மேட்ச் போயிட்டு இருக்கோ அதே மாதிரி நமக்கு பக்கத்து நாடான பாகிஸ்தான்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் போயிட்டு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் பாகிஸ்தான் லாகூர்ல ரொம்ப வருஷம் கழிச்சு 2009 அப்புறம் ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வேற இன் பிரைம் பொசிஷன், லைக் வந்து 300 and something 280 for 3 இருந்தாங்க. ஆஹா பாகிஸ்தான் ஐயோ போச்சா ஜெயிச்சிருவாங்க போல நினைச்சிட்டு இருக்கிற அதே சமயத்துல ஒரு கொலாப்ஸ் எப்பயும் போல, ஜஸ்ட் பாகிஸ்தான் டூயிங் பாகிஸ்தான் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷான் மசூத் அண்ட் இமாம் உல்லக் வந்து நல்லா எடுத்துட்டு போனாங்க. செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 150 கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கொலாப்ஸ் மினி கொலாப்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து இவர் சல்மான் அலி ஆகாவும் முகமது ரிஸ்வான் அவர் ஒரு 50 அடிச்சாரு. 2 பேருமே 50 அடிச்சு அகைன் நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு. திரும்ப அதுக்கப்புறம் ஒரு கொலாப்ஸ். நாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 373 for 9 சம்திங் இருக்காங்க பாகிஸ்தான். நல்ல 4 பேர் 50 அடிச்சாங்க. அடிச்சுமே வந்து இந்த டீம் கொஞ்சம் பரிதாப நிலையில தான் இருக்கு. என்ன ஆகும்னு தெரியல ரிசல்ட். மோஸ்டா சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனா அவங்களும் ஒரு பெரிய சோக்கர்ஸ்ன்றதை நம்ம மறக்க வேணாம். சோ இதுல யாரு ஃபர்ஸ்ட் சோக் பண்ணுவாங்க, யாரு முரட்டத்தனமா சோக் பண்ணுவாங்கன்றத நம்ம அடுத்த வீக்லி பிளேல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, டெஸ்ட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா சோக் பண்றது இருக்கட்டும், T20 எல்லாம் சோக் பண்ணி வச்சிருக்காருங்கடா. அதுவும் போய் நமீபியா கிட்ட சத்தியமா நம்பவே முடியலைங்க. லைக் வந்து நாங்க போன வீக்லி பிளேல சொல்லியிருந்தோம், நமீபியால வந்து மேட்ச் ஆட போறாங்க சவுத் ஆப்பிரிக்கா 1 of T20. நமீபியால விண்டாக்ன்ற சிட்டில புது ஸ்டேடியம் லான்ச் பண்ண போறாங்க. இந்த மாதிரி ஆட போறாங்க. கேப்டன் பை டானவன் ஃபெரேரா ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் ஸ்குவாடா இருந்தாலும் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்னதான் செகண்ட் ஸ்ட்ரிங் ஸ்குவாடா இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க எல்லாருமே. அங்கதான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட். ஹோம் கிரவுண்டுக்கு முன்னாடி நமீபியா புல் அவுட் ஸ்டன்னர் 138க்கு சவுத் ஆப்பிரிக்கா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது மட்டும் இல்லாம பேட்டிங்லயும் வந்து சூப்பரா கன்சிஸ்டன்டா ஆடி ஜேன் கிரீன் கடைசியில வந்து ஒரு சின்ன கேமியோ அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாரு. இதுல வந்து ஒரு பெரிய கன்சர்ன் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெரால்டு கோட்ஸியா வந்து அகைன் இன்ஜூர்ட். அவர் ரொம்ப நாள் கழிச்சு இன்ஜுரில இருந்து வந்தாரு. வந்து ஒரு 1.5 ஓவர் கூட போடல, திரும்ப அவருக்கு வந்து கால் பிடிச்சிருச்சு, ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி போயிட்டாரு. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா T20 வேர்ல்ட் கப்புக்கே அவர் ஆடுவாரா? ஏன்னா ஹாம்ஸ்ட்ரிங் புல்ன்றது இஸ் நாட் ஈஸி திங். அது வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனா தான் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து ரெக்கரிங்கா வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அவர் கண்டிப்பா தேவைங்க. T20 வேர்ல்ட் கப் சவுத் ஆப்பிரிக்காக்கு ஜெரால்டு கோட்ஸியா இல்லாம கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு பெரிய இன்ஜுரி ஸ்கேர் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. பட் எனிவே கூடாஸ் டு நமீபியா ஃபார் வினிங் தேர் ஃபர்ஸ்ட் எவர் மேட்ச். ஆக்சுவலி 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் எவர் மேட்ச் ஆமா. அது எனக்கு புதுசா இருந்துச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் என்கவுண்டர்லயே சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாங்கன்றது ஒரு பெரிய பிளஸ் ஃபார் நமீபியா. 1-0 அவங்க கூட குவாலிஃபை ஆயிட்டாங்க ரீசெண்டா T20 வேர்ல்ட் கப். நம்ம பார்த்தோம்ல, அவங்களும் ஜிம்பாப்வே குவாலிஃபை ஆயிட்டாங்க. சோ இட்ஸ் a big plus for them. ஓகே, சோ அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா அதுதான் பங்களாதேஷ் vs ஆப்கானிஸ்தான் ஷார்ஜால ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்தோம் T20 வந்து பங்களாதேஷ் பேக் அவுட் பண்ணிட்டாங்க 3-0. ஓடிஐல வந்து ஃபர்ஸ்ட் ஓடி ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. இந்த ஃபார்மேட்ல அவங்க தான் கிங்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை மெயின்டைன் பண்ற மாதிரி ஓடிஐ சீரிஸையும் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து பேக் பண்ணிட்டாங்க. 2-0 2 மேட்ச் நடந்திருக்கு, 2-0 ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் மேட்ச்ல வந்து ஆக்சுவலி 190 சம்திங் போல் அவுட் ஆயிட்டாங்க ஆப்கானிஸ்தான். பங்களாதேஷ் வந்து ஒருவேளை கம்பேக் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ நெவர் அலோவ் பண்ணவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ரஷீத் கான் வந்து ஒரு 5 விக்கெட் ஆளுங்க செம ஸ்பெல் போட்டு பங்களாதேஷ் வந்து 108 சம்திங் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பிக் மார்ஜின் விக்டரி. அண்ட் பங்களாதேஷ்க்கு வந்து ஒரு வேக்கப் கால் அப்படின்னு வந்து அவர் கோச் சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் கேப்டனுமே வந்து அதை சொல்லியிருக்காங்க, நான் பேட்டிங் இவ்வளவு போற அப்படின்னு எதிர்பார்க்கல. ரஷீத் கானை வந்து நாங்க we should play according to the ball and not according to the bowler அப்படின்ட்டு வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. which is a good thing. லைக் வந்து ரஷீத் கான்ன்ற அந்த பேருக்காக நாங்க விளையாடக்கூடாது, வர பாலை வந்து பார்த்து விளையாடணும், அதான் நாங்க பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் நாங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. பட் இதுல வந்து ஓகே மேட்ச் இப்படிலாம் போச்சு. இல்ல நோட்டபிள் மென்ஷன் ஒருத்தர் கொடுத்து அவனும் ரஹ்மத் ஷா. அவர் வந்து பேட்டிங் ஆடிட்டு இருக்கு சொல்ல அவருக்கு வந்து ஒரு காலில் வந்து ஒரு இன்ஜுரி, என்ன இன்ஜுரின்னு கரெக்டாக தெரியல. ஆனா வந்து ஒரு பேட்டிங் ஆடிட்டு இருக்கப்போ திடீர்னு விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வீல் சேர் எடுத்து தான் கூட்டே போனாங்க. சரிங்களா, வீல் சேர்ல உட்காந்து போனாரு. அப்புறம் 9 விக்கெட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ரஹ்மத் ஷா வந்து வீல் சேர்ல பாத்து தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் நடந்து போறேன்னு சொல்லி 1 வந்தாரு, வந்து ஸ்டாண்ட் எடுத்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டாரு. பட் எனிவே அந்த பிரேவரிக்காகவே வந்து கண்டிப்பா ரஹ்மத் ஷாவை பாராட்டணும். இது பெரிய மேட்ச்லாம் இல்லை, இது ஒரு சின்ன பைலேட்டரல் சீரிஸ் தான். அவர் நினைச்சிருந்தா போய் உட்காந்துருக்கலாம். பட் டீம் வந்து 195 for 9 இருக்கு. நான் போய் என்னோட முடிஞ்ச ஒரு 5 ரன் 10 ரன் கான்ட்ரிபியூட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி போனாரு. அன்பார்ச்சுனேட்லி அவரால் விளையாட முடியல. சோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் அந்த ஒரு நேஷனுக்காக 100% கொடுக்கறத பார்த்தா உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. On the other hand, Nicholas Puran retiring from all formats of the game for the country and playing the domestic
T20 கேம்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். சரி, உனக்கு என்னங்க இப்போ நிக்கியே எடுக்கலன்னா உனக்கு தூக்கம் வராதா? இல்ல சொல்றேன், அந்த அதெல்லாம் நிக்கியே இருக்கு ஒரு சைடு அப்படின்றத மென்ஷன் பண்றோம். ஆமா, ஆக்சுவலி வந்து வெஸ்ட் இண்டீஸ் அது இதை பத்தி வந்து டேரன் சாமி பெருசாவே பேசியிருந்தாரு. பட் அதை பத்தி நம்ம இந்த வீக்லி படல பேச வேணாம். ஆனா அதை பத்தி செப்பரேட்டா வீடியோ போடுற அளவுக்கு கண்டென்ட் டேரன் சாமி கொடுத்திருக்காரு. ஒரு ஜிஸ்ட் வேணா கொடுத்துறேன். இந்த பினான்சியல் கன்சர்ன்ஸ் இருக்கு தெரியுமா வெஸ்ட் இண்டீஸ் போர்ட்ல நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அதை வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாரு ஸ்மார்ட்டா. என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது ரொம்ப வருஷமா இருக்கு, எதுவும் புதுசு கிடையாது. லைக் வந்து அப்போ இருந்த விவியன் ரிசர்ச் டைம்ல இருந்தே வந்து பினான்சியல் இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இந்த லூக்ரேட்டிவ் அமௌண்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நேஷனை வந்து பிட்ரே பண்ணிட்டு அவங்க வந்து பிரான்சைஸ் லீக் ஆட போறாங்க. தப்பு கிடையாது. ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு வந்து ஏன் அந்த மோட்டிவேஷன் வர மாட்டேது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ அந்த காலத்துல இருந்ததெல்லாம் வந்து அதாவது அவர் சொல்றாரு, நான் வந்து கிரிக்கெட் ஆடும்போது வந்து ஐடல் வந்து பாத்தீங்கன்னா விவியன் ரிச்சர்ட்ஸ் டெஸ்ட் ஃபார்மேட்ன்ற ஒரு ஃபார்மேட்டை ஐடலைஸ் பண்ணி தான் நான் வந்தேன். சரிங்களா? ஆனா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எல்லாமே வந்து T20 சக்சஸ் பார்த்து தான் வராங்க. லைக் வந்து 2016 வேர்ல்ட் கப் அடிச்ச கார்லோஸ் பிரேத்வேட்டா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், என்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டு வராங்க. அப்படி இருக்கிறப்ப T20 தான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. டெஸ்ட் கால் அப் வந்து நாங்க உன்னை கூப்பிட்டுருக்கோம்னு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாலுமே, ஓ அப்படியா T20 எடுக்கலையா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதுதான் கொஞ்சம் கன்சர்னிங்கா இருக்கு. ஸோ அதுல இருந்து மீண்டு வந்தா நல்லா இருக்கும் வெஸ்ட் இண்டீஸ் போர்டுன்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஐசிசியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும். ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் நாங்க வந்து 1975 வந்து எவ்வளவு சூப்பரா ஆடி கொடுத்தோம், எங்களை வச்சுதான் நீங்க பிராண்டிங்கே பண்ணீங்க. அந்த சமயத்துல அந்த காலத்துல நாங்க அவ்வளவு இம்பார்ட்டன்டா இருந்தோம். போக போக எங்களோட இம்பார்ட்டன்ஸ் கம்மியான உடனே இப்ப 2008 அதுக்கப்புறம் ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறம் இந்தியா ஆஸ்திரேலியா மாதிரியான போர்ட்ஸ்க்குலாம் வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. எங்களுக்கும் கொஞ்சம் அந்த பினான்சியல் பெனிஃபிட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். நீங்க கஷ்டப்படுறப்ப நாங்க ஹெல்ப் பண்ணுவோம், இப்ப நான் கஷ்டப்படுறப்ப நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு வந்து ஒரு ப்ளீ மாதிரி வச்சிருந்தாரு. அதெல்லாம் பாக்குறப்ப உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சிபிஎல் ஃபைனல்ஸ்ல கைரன் போலன்னு சொல்லியிருப்பாரு ஃபேன்ஸை பார்த்து சில விஷயங்கள். இதெல்லாம் பாக்குறப்போ வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு இவங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் திரும்ப கொண்டு வந்து அந்த டீமை கொஞ்சம் ரெசரெக்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு வந்து நல்லா இருக்கும். நல்ல டீமுங்க. நம்ம வந்து எல்லாம் அவங்க எல்லாம் பார்த்து தான் வளர்ந்துருப்போம் சின்ன வயசுல இருந்து. பிளேயர்ஸ் வந்திருக்காங்க, நம்ம என்டர்டெயின் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மறக்க கூடாது. அதுதான் நம்ம ஏன் அடிக்கிறோம், மனசுக்குள்ள இருக்கிற வருத்தத்தினாலதான் அடிக்கிறோம். பாவமா இருக்கு அவங்கள பாக்குறதுக்கு. ஏன்னா திருந்து வாங்கடா, முன்னாடி இருந்த மாதிரி திரும்பி வா, எழுந்து வா அப்படின்னு அப்படின்னு கேட்கிறோம். ஆனா அங்க இருக்க பிளேயர்ஸ் கோஆபரேட் பண்ணதுனால அவங்க என்ன பண்ண முடியும். அடுத்த ஒரு அப்டேட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல, எஸ் மேக்ஸ்வெல் நம்ம நான் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஓடிஐ சீரிஸ் வந்து விளையாட மாட்டாரு, ஏன்னா அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு ஓடிஐல. அதுதான் நானும் யோசிக்கிறேன் விளையாட மாட்டாரு அப்படின்னு. T20 இன்டர்நேஷனல் வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்ல மேக்ஸ்வெல், அவர் வந்து இன்ஜுரியில இருக்காரு, வர முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவர் ஆனா இப்போ வந்து மேக்ஸ்வெல் வந்து திடீர்னு வந்து இந்தியாவா நாடு நிலமெல்லாம் துடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 2 T20 வந்து நான் எப்படியாவது விளையாட வந்துருவேன், நான் அதுக்குள்ள ஃபிட் ஆயிடுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ்வெல் சொல்லியிருக்காரு. இந்த ஆள் வேற நீல சொக்கானா போதும் எங்க இருந்தாலும் வந்துடுறான் அப்படின்ற மாதிரிதான் காண்டாவது. இவ்வளவு நாள் அமைதியா இந்த மேக்ஸ்வெல் நான் மட்டும் எப்படி இவ்வளவு ஆர்வமா வராரு அப்படின்றது நீங்க வந்து மேக்ஸ்வெல் நீங்க சொல்லி பதில் சொல்லி ஆகணும். அவருக்கு நேஷன்னா உயிரை கொடுப்பாரு ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. எப்படி ஆஸ்திரேலியால ஒரு அப்டேட் பார்த்தோமோ, முன்னாடி ஆஸ்திரேலியா கூட ஆடின ஒரு டீம் நியூசிலாண்டை பத்தின ஒரு அப்டேட். எஸ், அவங்க விளையாட போற இங்கிலாந்துக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு T20 இன்டர்நேஷனல் சீரிஸ் விளையாட போறாங்க. அதுல கேன் வில்லியம்சன் இஸ் மோஸ்ட் லைக்லி டு மிஸ் அவுட் த மேட்சஸ் பிகாஸ் மிஸ் அவுட் மேட்சஸ் விளையாட மாட்டாரு, ஏன்னா அவர் இன்னும் இன்ஜுரியில இருந்து ரெடி ஆகி வரல. அதுக்கு பதில் ஜிம்மி நிஷம் சீல்ஸ் ஸ்பாட். அவர் ஆஸ்திரேலியா கூட வந்து ஒரு சூப்பரான கம்பேக் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்து வந்திருப்பாரு டீமுக்குள்ள அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவர் ஜிம்மி நிஷம் அவருமே விளையாடுறாரு இங்கிலாந்துக்கு ஆப்போசிட்டா. அது இல்லாம ஒரு 2 அடிஷன்ஸ், ரச்சின் ரவீந்திரா அண்ட் சாண்ட்னர் போத் ஆர் பேக் ஃபார் த டீம். இதுல வந்து கேப்டன் வந்து முன்னாள் கேப்டன் சாண்ட்னர் வந்து இப்போ வந்து அவர் கேப்டன்சியை ரெஸ்யூம் பண்றாரு. சோ நம்ம ஸ்டார்டிங்லேயே கொஸ்டின் ஒன்று பார்த்தோம், ஏசியா பசிபிக் அந்த குவாலிஃபயர்ஸ் பத்தி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அந்த டோர்னமெண்ட்டுமே போயிட்டு இருக்கு. அண்ட் அதுல வந்து நான் சொன்ன மாதிரி தான் நேபாள் வந்து மோஸ்ட் லைக்லி திஸ் 1 ஸ்டெப் அவே யூஏக்கு அகைன்ஸ்ட் நடந்த ஒரு முக்கியமான ஒரு என்கவுண்டர்ல 1 ரன் டிஃபரன்ஸ் ஜெயிச்சிருந்தாங்க. நம்ம ஸ்டோரி வேற போட்டிருந்தோம். ஆக்சுவலி இந்த நேபாள் மேட்ச் எல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குவாலிஃபயரே வந்து ரொம்ப த்ரில்லிங்கா போகுது. ஏசியா கப்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சூப்பரா இருக்கு மேட்சஸ் பாக்குறதுக்கு. அதுலயும் இந்த ஜப்பான் டீம் அவங்கள பத்தி மென்ஷன் பண்ணோம். ஆக்சுவலி அவரே கொஸ்டின்ல சொல்லியிருந்தாரு, லைக் வந்து ஜப்பான் வந்து டார்க் ஹவுஸா இருக்கும் போல அப்படின்னு வந்து எனக்கு தோணுது, நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தாரு. ஆக்சுவலி அதான் உண்மை. ஜப்பான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வேற ஒரு வகையில ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா சோசியல் மீடியால வந்து வாட் இஃப் அப்படின்னு போட்டு தோனி, ரோஹித் சர்மா, விராட் கோலி அப்புறம் நிறைய இம்பார்ட்டன்டான இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து ஜப்பானோட ஜெர்சியில இருக்கிற மாதிரி வாட் இஃப் தீஸ் பிளேயர்ஸ் பிளேட் ஃபார் ஜப்பான் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்டினாங்க. குரூப் ஸ்டேஜ்ல வந்து குவைத்தை தோக்கடிச்சாங்க. நான் வந்து டோர்னமெண்ட் விவரம் நினைச்சிட்டு இருந்த குவைத்தை தோக்கடிச்சு சூப்பர் 6 வந்து இப்போ சூப்பர் 6லயுமே வந்து சமோவா தோக்கடிச்சு அவங்களும் வந்து ஒரு நல்ல ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ல இருக்காங்க. குவாலிஃபை ஆவாங்களான்னு தெரியாது, உண்மையா சொல்லணும்னா கொஞ்சம் டஃப் தான். அந்த அளவுக்கு இன்னும் ஜப்பான் வந்து ஜெயிக்கிறனாலும் விளையாடுறாங்க, ஜெயிக்கிற அளவுக்கு விளையாடுறாங்க, அதுவே பெரிய விஷயம். ஆமா, 2-3 நல்ல மேட்ச் வின்னர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. பேர்லாம் கேட்கும் போது என்னடா அவன் இந்தியன் மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்தியன்ஸா தான் இருப்பானுங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. லைக் ஜப்பான்லாம் ஒரு டீம் இருக்காரா அப்படின்னு கேட்கறப்போ ஜப்பான்லாம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்காங்களா, உண்மையிலே பெரிய விஷயம். ஓகே, நம்ம வந்து வெளியூர் செய்திகள்லாம் பார்த்தாச்சு. உள்ளூர் செய்திகள் ஒன்னே ஒன்று இருக்கு, அதை முடிச்சு போட்டு அப்படியே நம்ம விமன்ஸுக்கு போயிடலாம்.
எஸ் அஃப்கோர்ஸ் ரஞ்சி ட்ராஃபி இஸ் அபவுட் டு பிகின். இந்த வாரம் October 15th வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மேட்சஸ் நடக்க போகுது. இது மூலியமா வந்து இந்தியாவோட டொமஸ்டிக் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா, டொமஸ்டிக் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ரஞ்சி ட்ராஃபில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிறைய நோட்டபிள் நேம்ஸ் வந்து விளையாட போறாங்க. நீங்க வந்து சஞ்சு சாம்சன் ஃபேன்னா நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா வந்து கேரளாக்காக சஞ்சு சாம்சன் இஸ் கோயிங் டு கம் பேக் ஆஃப்டர் லாங் டைம் நினைக்கிறேன். அவர் வந்து ரஞ்சி ட்ராஃபி ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாரு. ஸோ அது பார்க்கறதுக்கு எக்ஸைட்டடா இருக்கு. ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல, பட் வந்து இஸ் கோயிங் டு பிளே ஃபார் கேரளா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முகமது ஷமி after long haul is coming back to play domestic ரஞ்சி டிராஃபி டெஸ்ட் மேட்ச். போன விஜய் ஹசாரே சையத் முஸ்தாக் அலிலாம் ஆடினார்னு பார்த்தோம். பட் இப்போ டெஸ்ட் மேட்ச் ஆட போறாரு ஃபார் வெஸ்ட் பெங்கால். அந்த பவுலிங் லைனவே பாத்தீங்கன்னா அவரு, ஆகாஷ் தீப், அப்புறம் முகேஷ் குமார்ன்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான பவுலிங் எடுத்துட்டு போயிருக்காங்க. கேப்டன் போய் யாரு, வேற யாரு, அபிமன்யு ஈஸ்வரனை பாரு. ஸோ வெஸ்ட் பெங்காலுமே வந்து ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. வேற மகாராஷ்டிரா டீம் வந்து கேப்டன் வந்து ருத்ராஜ் கேக்வாட் கிடையாது, அன்கித் பாவனே தான் கேப்டன். பட் அந்த டீமுமே வந்து பிருத்வி ஷா, ருத்ராஜ் கேக்வாட் அப்படின்னு எல்லாமே டீம்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இதுல என்னென்ன மேட்ச் லைவ் டெலிகாஸ்ட் போடுவாங்கன்றத நாங்க வேணா ஸ்டோரியில அப்டேட் பண்றோம் இன்ஸ்டாகிராம்ல. சோ மறக்காம எங்களை இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. சரி, ஓகே, அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் மேட்சஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அது வந்து நம்ம பாத்துருவோம். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் டெஸ்ட் வந்து 20th October ராவல்பிண்டில வந்து நடக்குது. அதுக்கப்புறம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் ODI 19th October நடக்குது. சண்டே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த மேட்ச். அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் தேர்ட் ODI வந்து 14th October இப்போ நடக்க போகுது. அதுக்கப்புறம் பங்களாதேஷ்க்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு 3 மேட்ச் ODI சீரிஸ் தட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஆன் 18th October சாட்டர்டே நடக்க போகுது. இந்தியால ஆடிட்டு வெஸ்ட் இண்டீஸ் வந்து பங்களாதேஷ்ல போயிட்டு ஆட போறாங்க. அது ஒரு நல்ல டெஸ்டா இருக்கும் ஃபார் நியூ வெஸ்ட் இண்டீஸ் டீம். அதுக்கப்புறம் இங்கிலாந்து டூர் ஆஃப் நியூசிலாந்து நம்ம சொல்லி தர T20 இன்டர்நேஷனல் சீரிஸ் அது நடக்க போகுது 18th October சாட்டர்டே நடக்குது. ரஞ்சி டிராஃபி வந்து 15th Octoberல இருந்து நடக்க போது நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி இந்த வாரம் வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் அண்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு த்ரில்லிங்கான நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லாத்தையுமே வந்து வீக்லி பீடியால உங்களுக்கு வந்து சேர்க்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் விமன்ஸ் அப்டேட்ஸ் பார்த்துருவோம். பார்த்து இந்த விமன்ஸ் அப்டேட்ஸ் இந்த ஒரே பயங்கரமான தீ பறக்க நிறைய நியூஸ் கேள்விப்பட்டேன். ஆமா ப்ரோ, இந்த விமன்ஸ் வேர்ல்ட் கப் பத்தி சொல்லி ஆகணும் ப்ரோ. வேற லெவல் போயிட்டு இருக்கு மேட்சஸ் எல்லாம். ஆக்சுவலி நம்ம சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் பார்த்து கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. என்ன ஆக்சுவலி இந்தியா வந்து நான் போன தடவை வீக்லி பீடியா போடும்போது டாப்ல தான் ப்ரோ இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 மேட்ச் தொடர்ந்து தோத்துட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டாவும் ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டாவும். சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா தோத்ததெல்லாம் வந்து மன்னிக்கவே மாட்டேன். பட் ஹேட்ஸ் ஆஃப் டு நடேன் டி கிளார்க். சிங்கிள் ஹேண்டடா ஜெயிச்சு கொடுத்தாங்க கடைசியில. நான் என்ன ப்ரோ, ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் அப்படி போயிட்டு ஒவ்வொரு தடவையும் தோக்குறதுன்றது. 330 அடிச்சாங்க ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டா. வி தாட் இட் வாஸ் இனஃப். ஸ்டார்டிங்லாம் சூப்பர் ஸ்டார்ட், பட் அகைன் ஒரு கொலாப்ஸ் 41 for 6 விட்டாங்க இந்தியா. பட் ஸ்டில் வி ஆல் தாட் 330 வாஸ் இனஃப். அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா பேட்டிங்க்கு எனக்கு 330 எனக்கு 360 அடிச்சாரு எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்ற மாதிரி தே ஈஸிலி சேஸ் இட் டவுன். கடைசியில் அவங்களும் கொஞ்சம் விக்கெட்ஸ் விட்டாலும் இந்த சேஸ் வாஸ் ஈஸி. சரிங்களா, அதுல வந்து அலிசா ஹீலி கேவ் a வெரி பிக் கம்பேக். ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஷி ஹஸ் ப்ரூவன் வை ஷி இஸ் த கேப்டன் ஆஃப் ஆஸ்திரேலியன் டீம். ஒரு 110 பால்ல 140 ரன் சம்திங், ஒரு செம்ம அக்ரெசிவான ஒரு இன்னிங்ஸ், வேற லெவல். ஒரு கேப்டன்ஸ் நாக் பை ஹர். அதுக்கப்புறம் வெல் சப்போர்ட்டட் பை எலிஸ் பெரி. ஸ்டார்டிங்ல வந்து ஒரு இன்ஜுரி மாதிரி இருந்தது, ரிட்டையர்ட் ஹர்ட் போனாங்க. திரும்ப வந்து அவங்க கம்பேக் கொடுத்து அந்த 50 கம்ப்ளீட் பண்ணது மட்டும். ஆக்சுவலி 50 அடிக்கல, 47 சம்திங் இருந்தாங்க. பட் எனிவே ஆஸ்திரேலியா ஜெயிக்க வச்சாங்க. This also becomes 330 சேஸ் பண்ணது வந்து இட்ஸ் தி ஹையஸ்ட் எவர் ரன் சேஸ் இன் வுமன்ஸ் ODI ஹிஸ்டரியா. நம்ம கிட்ட தான் வருது, என்ன பண்றது, நம்ம சண்டை அடிக்கிறானுங்க. அதுதான் ஜெயிச்சிட்டாங்க. இந்தியா வந்து இப்போ 2 மேட்ச் தொடர்ந்து தோத்து ஸ்டில் தே ஆர் இன் தி 3rd பொசிஷன். பட் இருந்தாலும் கொஞ்சம் கவலை கடத்துல இருக்கு. இதுல வந்து முக்கியமா இருக்கு, பட் ஆனா இங்க இருந்து ரிப்பேர் ஆகலாம் கண்டிப்பா. அதெல்லாம் ஆவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. பட் இதுல ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாங்க, லைக் போத் கோச்டையும் ஹர்மன்பிரீத் கௌர்ட்டையும் நீங்க வந்து 5 bowling ஆப்ஷன்ஸோட போறது உங்களுக்கு வந்து சரின்னு படுது அப்படின்னு 2 பேரும் கான்ட்ராஸ்டிங்கான பதில் சொன்னாங்க. அன்மோல் மஜும்தார் கோச் அவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, இது கண்டிப்பா நாங்க பேசிதான் ஆகும், ஏன்னா வந்து 5 bowling எடுத்துட்டு போறது கொஞ்சம் கன்சர்னிங்கா தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. வேற ஹர்மன்பிரீத் கௌர் வந்து ஏங்க இதை வச்சுதான் நாங்க 2.5 வருஷம் 3 வருஷமா ஜெயிச்சிட்டு இருந்தோம், 2 மேட்ச் தோத்துட்டோம்னா உடனே நீங்க கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் வந்து கரெக்டா தான் இருக்கு, ஏதோ 2 மேட்ச் மாட்டிக்கிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க. தெரியுது உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு நினைக்கிறேன். மேபி கேப்டன் வாண்டட் 5 bowling ஆப்ஷன்ஸ், கோச் வந்து இன்னொரு bowling ஆப்ஷன் எடுத்துட்டு போன்னு சொல்றாரா என்னன்னு தெரியல. பட் எனிவே பேசி நல்ல முடிவா வந்து இந்தியாவுக்கு நல்ல முடிவா இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மேட்ச் நல்லா போச்சா. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா அவங்களுடைய நாமினேஷன் வந்து கண்டினியூ பண்ணாங்க. நியூசிலாந்து ஃபைனலி ஓபன் தேர் அக்கௌண்ட் அகைன்ஸ்ட் பங்களாதேஷ். பங்களாதேஷ் உமன்ஸ் டீமுக்கு வந்து ஒரு சின்ன ஃபேக்ட் ஒன்று இருக்கு ப்ரோ. அவங்க வேர்ல்ட் கப் ஹிஸ்டரியிலேயே 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்களாம். சரியா, அந்த 2 மேட்சும் யாருக்கு அகைன்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்கன்னா பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா. அங்கே நம்ம ஐயா சமிதா ஹைலைட்டா ஒரு பாயிண்ட் கூட எடுக்காம இந்த பாகிஸ்தான் இந்த வேர்ல்ட் கப்ல இருக்காங்க. எனக்கு வந்து பாயிண்ட் எடுக்க மாட்டாங்க, அவங்க ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி மழை பெஞ்சா ஒரு பாயிண்ட் கொடுத்தா வர்ண பகவான் காப்பாத்தனா வேணா வாய்ப்பு இருக்கு பாகிஸ்தான் ஒரு பாயிண்ட் கொடுக்கறது. அப்படியே உமன்ஸ் வேர்ல்ட் கப் கொஞ்சம் ரேப் அப் பண்ணிட்டு அப்படியே WPL சைடு போலாம். எஸ், IPL-க்கு எப்படி ஒரு மேசிவ் அப்டேட் போன வாரம் வந்துச்சோ அதே மாதிரி WPL-க்கும் ஒரு மேசிவ் அப்டேட் வந்திருக்கு. இந்த வருஷம் WPL is going to have a mega auction. எஸ், so வந்து for the first time in WPL history mega auction is going to take place. அண்ட் அதுக்கு வந்து ரிட்டன்ஷன் ஸ்லாப்ஸ்ல வந்து கொடுத்திருந்தாங்க. லைக் வந்து மேக்ஸிமம் ஒரு டீம் வந்து 5 பிளேயர் வரைக்கும் ரிட்டைன் பண்ணலாம், மினிமம் வந்து 0 பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணலாம்.
ஒருவேளை வந்து 5 பிளேயர் ரீடைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸ் கிடையாது. 0 பிளேயர்ஸ் ரீடைன் பண்ற டீமுக்கு வந்து 5 ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கரஸ்பாண்டிங்கா இருக்கும். நான் டேபிள் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மேக்ஸிமம் பர்ஸ் ஃபார் டீம் வந்து 15 crores. சரிங்களா? ஒருவேளை 5 பேருமே ரீடைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 9.5 crores வந்து அதுலயே போயிடும். ஸோ மீதி இருக்கிறது 5.5 crores தான் வந்து டீம்ஸ்க்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதை நீங்க பிளேயர் ரீடைன் பண்ணல அப்படின்னா 15 crores உங்க கையில இருக்கும், நீங்க வந்து என்ன வேணா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இந்த எல்லா ஸ்லாப்மே நாங்க வந்து போடுறோம், டேபிளா போடுறோம், பாத்துக்கோங்க. சோ எந்த டீம் யார் ரீடைன் பண்ணுவாங்க, யார் ரீடைன் பண்ண நல்லா இருக்கும்னு வந்து உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்க. நாங்க ஆல்ரெடி WPL-க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சேனல் ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கு வரவேற்பு பெருசா இல்லைனாலும் எங்க சைட்ல நாங்க போடணும்னு நாங்க போட்டோம். அந்த மாதிரி நாங்க இதுவும் போடலாம்னு இருக்கோம். சோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க, 100% போடுறோம். இல்லைனாலுமே 100% போடுவோம். சரிங்களா? ஓகே, இதை நம்ம பார்த்துட்டு மூணாவதா ஒரு சின்ன அப்டேட். இங்க எப்படி சையத் முஸ்தாக் அலி வந்து மென்ஸுக்கு நடக்குமோ அதே மாதிரி உமன்ஸுக்கு வந்து சீனியர் T20 டோர்னமெண்ட் நடக்கும். அவங்களோட டொமஸ்டிக் T20 டோர்னமெண்ட் அது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, போன வீக் ஸ்டார்ட் ஆச்சு. இதெல்லாம் மாடா பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கற முடிய மாட்டேங்குது, ஏன்னா போட மாட்டாங்க லைவ் டெலிகாஸ்ட். ஆனா நம்ம கண்ணு எப்பவுமே ஒரு பிளேயர் மேல இருந்துகிட்டே இருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறோம், இவங்க என்ன பண்றாங்க பாக்கணும் அப்படின்ட்டு. யாரு ஷெஃபாலி வர்மாவா? அவங்கதான். அவங்க ஆக்சுவலி வந்து T20னாலே எனக்கு அவங்க ஸ்டைல் பிடிக்கும் ப்ரோ, அக்ரெசிவ் ஆடுவாங்க. சரி அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஹரியானாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஆடுவாங்க. ஸ்கோர் செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப பாக்குற திரும்ப ஒரு 100 வச்சிருக்காங்க. 100 of 60 balls இதோ அகைன்ஸ்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். ஒரு சூப்பரான நாக்கு. பட் அகைன் லைக் அவங்க T20 எல்லாம் அவங்க எடுக்கிறாங்க. இது ஆக்சுவலி பெரிய டிபேட்டே போயிட்டு இருக்கு. லைக் நான் ட்விட்டர் பக்கம் போனாலே வந்து பிரத்திகா ராவல்ன்றவங்க வந்து பயங்கரமா பேஷ் பண்றாங்க எல்லா ஃபேன்ஸுமே. நீங்க உங்களை விட ஷஃபாலி வர்மா இஸ் ஃபார் பெட்டர், ஷஃபாலி வர்மா ஷுட் கம் பேக் டு ODI ஸ்குவாட் அப்படின்ட்டு. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டான கேட்ட கண்டிப்பா கிடையாது. பிரத்திகா ராவல் வந்து கண்டினியூஸா நல்லா விளையாடிட்டு இருந்த பிளேயர் தான். இப்பதான் ஃபார்ம் டிப் ஆயிருக்கு. இப்பவுமே ஃபார்ம் டிப்லாம் இல்ல ப்ரோ. அவங்க வந்து அவங்க ரோல் என்னன்னா வந்து அந்த டாப் ஆர்டர்ல பில்ட் பண்ணி 30-40 அடிக்கிறாங்க. சரியா? அண்ட் ஷீ ஆஸ் an average of about 50 கிட்ட இருக்காங்க ஆவரேஜ், பேட்டிங் ஆவரேஜ். அவங்க கன்சிஸ்டன்ட்டா விளையாடிருக்காங்க அவ்வளவு மேட்ச். ஆமா, ஷஃபாலி வர்மாவோட ஸ்டைல் நல்லா இருந்தாலும் ODIக்கு செட் ஆகல. அவங்க சீக்கிரம் அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க. அது ஒரு பெரிய கன்சர்னா இருந்துச்சு இந்தியாவுக்கு. இப்பதான் டாப் ஆர்டர் பில்ட் பண்ணி 100 runs பார்ட்னர்ஷிப் இஸ் மஸ்ட் ஓப்பனிங்ல வந்து வந்துருது. எப்படியோ ஸ்மித்தியும் இவங்க பிரத்திகா ராவல் எடுத்துட்டு வராங்க. அப்படி இருக்கிறப்போ சும்மா ஒருத்தங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுலாம் வந்து சரி கிடையாது. T20 ஷஃபாலி தான் ஆடுறாங்க. ஸோ அவங்க கண்டினியூ பண்ண நல்லா இருக்கும். பட் எனிவே அதுதான் அந்த மேட்சஸ் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ண நல்லா இருக்கும். BCCI பாக்குறீங்கன்னா சும்மா ஒரு சேனல்ல போட்டு விடுங்க. அட்லீஸ்ட் ஃபேன் கோட்லயாச்சும் லைவ் போடுற பர்மிஷன் கொடுங்க, நாங்க பார்த்து தொலைறோம். எங்க சேனல்ல நாங்க பர்மிஷன் தர போடுங்க, லைவ் போடுங்க. அது கூட பண்ணலாம். எங்க வேணா அலோவ் பண்ணுங்க. நாங்க வந்து ஒரு கேமரா வச்சு நாங்க ஷூட் பண்ணி நாங்க எடுத்து போட்டுக்கிறோம் சாட்டிஸ்பாக்சனுக்காக. ஓகே, இத்துடன் செய்திகள் நிறைவேறதுன்னா எல்லா நியூஸும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வர அப்கமிங் மேட்சஸோட நியூஸ்லாம் நான் வந்து அடுத்த வீக்லி பீரியட் உங்களுக்கு கண்டிப்பா எடுத்துட்டு வந்து கரெக்ட் டைம்ல சேர்க்கறதுக்கான முயற்சிகளை எடுத்துருவோம் கண்டிப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், இன்ஃபர்மேஷன், அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க டான்னு தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் டைமுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்களேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.